அத்தியாயம் 1. சென்னை வைகரை 4:47. கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியிருந்த ஆடம்பரமான பாலசுப்பிரமணியம் மாளிகை 20,000 சதுர அடியில் கட்டப்பட்டு கடலை பார்த்தபடி நின்றிருந்த அந்த பிரம்மாண்ட வீட்டின் உள்ளே இப்போது ஒரே ஒரு சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. சுவரில் தொங்கிய பழங்கால ஆங்கிலேய கடிகார முட்களின் டிக் டிக் ஓசை. அதை தவிர அந்த மாளிகையே உயிரற்று கிடப்பது போல் மயான அமைதியில் மூழ்கியிருந்தது. ஆனால் முதல் மாடியில் இருந்த படுக்கை அறையில் மரணம் ஓர் அபாயகரமான கலையைப் போல அமைதியாக விரிந்திருந்தது. சண்முக பாலசுப்பிரமணியம், வயது 58, தமிழ்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவர். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், உணவகங்கள், கல்வி நிறுவனங்கள் என பல துறைகளில் கொடி கட்டி பரப்பவர். 5,000 கோடிக்கும் அதிகமான சொத்து மதிப்பு கொண்ட சென்னையின் 4வது பெரும் பணக்காரர். இப்போது அவர் தன் படுக்கை அறை சாயூர்காலியில் அமர்ந்த நிலையிலேயே உயிரற்று தொங்கிக் கொண்டிருந்தார். நெஞ்சில் ஒரே ஒரு கூத்து, அதுவே அவரது உயிரை குடித்திருந்தது. வழிந்தோடிய ரத்தம் அவர் அணிந்திருந்த வெள்ளை ஆடையை முழுமையாக சிவப்பாக்கியிருந்தது. ஆனால் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அவரது உடலில் எந்த ஒரு போராட்டத்திற்கான அடையாளமும் இல்லை. தற்காத்துக் கொள்ள முயன்ற காயங்களோ முகத்தில் மரண பயமோ இல்லை. மாறாக ஏதோ ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது போன்ற அமைதியான முகபாவனை. கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவரது நெஞ்சு காயத்திற்கு அருகில் இரத்தத்தால் ஒரு விசித்திர குறியீடு வரையப்பட்டிருந்தது. ஒரு வட்டத்தின் நடுவில் நீள்வட்டம், அது ஒரு கண்ணை போல் இருந்தது. அந்த கண்ணின் மையத்தில் பாதி மூடிய இமையை போன்றதொரு கோடு. பூஜ்யத்திற்குள் அமைந்த பிறை சந்திரனை போன்ற அந்த விசித்திர குறியீடு இரத்தத்தின் ஈரப்பசையோடு பளபளத்து கொண்டிருந்தது. பாதுகாப்பு ஊழியர் ரங்கராஜன் தான் இதை முதலில் கண்டான். காலை 5 மணிக்கு வழக்கமான ரோந்து சென்றபோது படுக்கை அறை கதவு சற்று திறந்திருப்பதைக் கண்டு உள்ளே எட்டி பார்த்தவன் அதிர்ச்சியில் அலறினான். அவன் கூச்சலில் ஓடி வந்த குடும்பத்தினரின் கதறல் சத்தம் அந்த மாளிகையின் அமைதியை கிழித்தெறிந்தது. காலை 7:15. விமான நிலைய சாலை. வெள்ளை நிற போலோ டி ஷர்ட், நீல நிற ஜீன்ஸ் உடையில் கையில் சூடான ஃபில்டர் காப்பியுடன் நின்றிருந்தான் ஆதித்யா விஜயகுமார். 32 வயதிலேயே ஏசிபி பட்டம். சாதாரண அதிகாரிகளை விட 10 ஆண்டுகள் முன்னதாகவே தமிழக காவல்துறையின் மிக இளம் உதவி ஆணையராக உருவெடுத்தவன். 5 அடி 11 அங்குல உயரம், ஒல்லியான ஆனால் முறுக்கேறிய உடல் அமைப்பு, கழுத்து வரை சற்று நீண்டு வளர்ந்த கருமை கூந்தல். அனைத்தையும் விட பருந்தின் கூர்மையை கொண்ட அவனது கண்கள் எதிரில் இருப்பவரின் எண்ணங்களையே ஊடுருவி பார்க்கும் வல்லமை பெற்றவை. ஆதித்யா என்று பின்னணியில் ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான். அவனது நெருங்கிய நண்பனும் இன்ஸ்பெக்டருமான 35 வயது சரவணன் மூச்சு வாங்கியபடி ஓடி வந்தான். அரைகுறையாக போடப்பட்ட சட்டை, ஒரு காலில் மட்டும் செருப்பு, மற்றொரு செருப்பு கையில். என்னடா கோலம் இது என்று புருவங்களை உயர்த்தி கேட்டான் ஆதித்யா. டேய், நான் இன்னும் குளிக்கவே இல்லடா என்று மூச்சை சீராக்க போராடியபடி பதிலளித்தான் சரவணன். அப்ப இந்த செருப்பு என்றான் ஆதித்யா. அதுவா, என் வீட்டு நாய் கவ்விக்கிட்டு ஓடிடுச்சு. தேடி பிடிச்சு ஒன்னை காலிலும் இன்னொன்னை கையிலும் தூக்கிட்டு வந்தேன். என்னடா அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம் என்றான் சரவணன். ஆமாம், பாலசுப்பிரமணியம் என்றான் ஆதித்யா. எந்த பாலசுப்பிரமணியம்? அந்த BSM கட்டுமான நிறுவன அதிபரா என கேட்டான் சரவணன். அவரேதான் என்றான் ஆதித்யா. என்னாச்சு அவருக்கு என்று சரவணன் கண்களை விரித்தான். கொலை செய்யப்பட்டிருக்காரு என்றான் ஆதித்யா. சரவணனின் முகம் வெளிரியது. டேய், தமிழ்நாட்டோட டாப் 5 தொழிலதிபர்கள்ல ஒருத்தர். அவரையே கொன்னுட்டாங்களா? யாருடா என்று பதற்றமாக கேட்டான் சரவணன்.
அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும், வா என்றான் ஆதித்யா. காலை 7:45. பாலசுப்பிரமணியம் மாளிகை. உள்ளே நுழைகையிலேயே ஆதித்யாவின் கூர்மையான பார்வைகள் சுற்றுப்புறத்தை கணித்தன. மாளிகையின் முன்வாசலில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், வழக்கறிஞர்கள், செய்தியாளர்கள் என ஒரே பரபரப்பு. எல்லாரையும் வெளியே அனுப்புங்க என்று கட்டளையிட்டான் ஆதித்யா. ஆனா சார், அந்த வக்கீல்கள் என இழுத்தார் ஒரு காவலர். சொன்னது புரியல. நான் சம்பவ இடத்தை பார்த்து முடிக்கும் வரை இங்கே யாரும் இருக்கக்கூடாது. உடனே காலியாக்குங்க என்றான் ஆதித்யா கண்டிப்பான குரலில். அவனது அதிகாரப்பூர்வ குரலுக்கு பின் தாமதம் இருக்கவில்லை. அடுத்த 5வது நிமிடத்தில் வளாகம் காலியானது. ஆதித்யா மெதுவாக படிகளில் ஏறினான். அவனை தொடர்ந்து சரவணனும் 3 பேர் கொண்ட தடயவியல் குழுவும் சென்றனர். படுக்கை அறைக்குள் நுழைந்ததும் ஆதித்யா சில நொடிகள் அசையாமல் நின்றான். அவனுக்குள் ஓர் இனம் புரியாத உணர்வு. அந்த படுகொலை காட்சி ஏதோ மிக பரிச்சயமான ஒன்று போல தோன்றியது. ஆனால் எப்போது பார்த்தான்? எங்கே? தலையை உலுக்கி எண்ணங்களை சிதறடித்தான். வேண்டாம், கவனத்தை குவியாக்கு. மீரா, தடயங்கள் ஏதும் கிடைத்ததா என்று வினவினான் ஆதித்யா. 29 வயதான தடயவியல் அதிகாரி மீரா முன் வந்தாள். குட்டையான கூந்தல், கூர்மையான கண்கள் கொண்ட திறமைசாலி. சார், இடம் ரொம்ப கிளீன். விரல் ரேகைகளோ கால் தடங்களோ DNA தடயங்களோ எதுவுமே இல்லை. வீட்டில் 30 சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. ஆனால் இரவு 11:30 மணி முதல் காலை 4:30 மணி வரையிலான பதிவுகள் எதுவும் இல்லை என்றாள் மீரா. என்ன சொல்ற மீரா? சிஸ்டம் கோளாறா என்று குறுக்கிட்டான் சரவணன். இல்ல சார், அதிநவீன ஹேக்கிங். அந்த 5 மணி நேர பதிவுகளை மட்டும் யாரோ மிக துல்லியமாக அழித்திருக்கிறார்கள் என்றாள் மீரா. ஆதித்யாவின் கண்கள் கூர்மையாயின. அப்போ கொலையாளி ஒரு தொழில்முறை நிபுணன் என்றான் ஆதித்யா. ஆமாம் சார், சாதாரண திருடனோ அல்லது கூலிப்படையோ இதை செய்திருக்க முடியாது என்றாள் மீரா. ஆதித்யா மெதுவாக படுக்கையை நெருங்கினான். சண்முகத்தின் உடலையும் நெஞ்சில் இருந்த காயத்தையும் இரத்தத்தால் வரையப்பட்டிருந்த அந்த விசித்திர குறியீட்டையும் உற்று பார்த்தான். அறியாமல் அவனது உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. இந்த குறியீடு, இது... சார், என்னாச்சு என்று கேட்டான் சரவணன். இத பாரு, இந்த குறியீடு எனக்கு ஏதோ என்று அதை சுட்டி காட்டினான் ஆதித்யா. பரிச்சயமா இருக்கா என்று வினவினான் சரவணன். ஆமா, ஆனால் எங்கே பார்த்தேன் என்று உடனடியாக நினைவுக்கு வரவில்லை என்றான் ஆதித்யா. உண்மையில் அது அவனது மனதின் ஆழத்தில் புதைந்து கிடந்த 15 ஆண்டு கால பழைய நினைவு. இந்த மாளிகையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு சிறிய கிராமம். அங்கே இதே போன்று வரையப்பட்டிருந்த ஒரு குறியீடு. உடனடியாக அந்த நினைவை ஒதுக்கி தள்ளினான். மீரா, இந்த குறியீட்டை புகைப்படம் எடுத்து குற்றவியல் தரவுத்தளத்தில் சரிபாருங்கள். இது தற்செயலானது அல்ல, திட்டமிட்டு வரையப்பட்டது என்றான் ஆதித்யா. நிச்சயமாக செய்கிறேன் சார் என்றாள் மீரா. அதே நேரம் மாளிகையின் முன் வாசலில் ஒரு கூச்சல் சத்தம் கேட்டது. என்னை உள்ளே விடுங்க, நான் கிரைம் ரிப்போர்ட்டர். மேடம், உள்ளே யாரையும் விடக்கூடாதுன்னு கண்டிப்பான உத்தரவு. ஆதித்யா கீழே இறங்கி வந்தான். வாசலில் ஒரு இளம் பெண் காவலர்களுடன் மல்லு கட்டி கொண்டிருந்தாள். 27 வயது மதிக்கத்தக்க தோற்றம், சுமாரான உயரம், அடர்ந்த நீண்ட கூந்தல், மூக்கில் சிறிய மூக்குத்தி, கருப்பு ஜீன்ஸ், வெள்ளை டி-ஷர்ட், தோளில் கேமரா பையோடு நின்றிருந்தாள். நிலா. என்ன பிரச்சனை இங்கே என்று வினவினான் ஆதித்யா. சார், இவங்க செய்தியாளரா, உள்ள போகணும்னு என்றான் ஒரு காவலன். நான் நிலா, தி இந்து தமிழ் நாளிதழின் குற்றப்பிரிவு செய்தியாளர். சண்முகம்
பாலசுப்பிரமணியத்தின் மரணம் குறித்த கள ஆய்வுக்காக வந்திருக்கிறேன் என்றாள் நிலா. விசாரணை முடிந்ததும் முறைப்படி பிரஸ் மீட் வைப்போம் என்றான் ஆதித்யா. சார், எனக்கு பிரஸ் மீட் தகவல்கள் வேண்டாம். சம்பவ இடத்தை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றாள் நிலா உறுதியான குரலில். முடியாது என்றான் ஆதித்யா. ஏன் என கேட்டாள் நிலா. ஏனென்றால் அதை நான் தீர்மானிக்கிறேன் என்றான் ஆதித்யா. நிலாவின் இதழ்களில் ஒரு மெல்லிய கேலி சிரிப்பு அரும்பியது. சார், நீங்க சிபி ஆதித்யா விஜயகுமார் தானே? கடந்த 3 வருடங்களில் 47 கடினமான வழக்குகளை முடித்தவர். உங்க துப்பறி முறை எனக்கு தெரியும். ஆனால் நாட்டு மக்களுக்கு உண்மையை தெரிவிப்பது ஊடகத்தின் உரிமை என்றாள் நிலா. உரிமை இருக்கட்டும் மேடம். இங்கே ஒரு கொலை நடந்திருக்கிறது. குற்றவாளியை தேடும் இந்த முக்கியமான நேரத்தில் உங்களிடம் விவாதிப்பது என் நேரத்தை வீணடிக்கும் என்றான் ஆதித்யா. அப்படியானால் என்னை 10 நிமிடங்கள் மட்டும் உள்ளே அனுமதியுங்கள். என் வேலையை முடித்துக்கொண்டு கிளம்பி விடுகிறேன் என்றாள் நிலா. 5 நிமிடங்கள், அதுக்கு மேல் 1 வினாடி கூட இருக்கக்கூடாது என்றான் ஆதித்யா. சரி, சம்மதம் என்றாள் நிலா. அறைக்குள் நுழைந்த நிலா சில நொடிகள் அமைதியானாள். அந்த கொடூரமான கொலைக்காட்சி அவளுக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உடனே புகைப்படங்களையும் குறிப்புகளையும் எடுக்கத் தொடங்கினாள். திடீரென அந்த இரத்த குறியீட்டை பார்த்ததும் அவளது முகத்தில் ஒரு மாற்றம். இது பழங்கால குறியீடு போல இருக்கிறதே என்றாள் நிலா. என்ன குறியீடு என்று வினவினான் சரவணன். இது ஒரு கண்ணின் வடிவம். ஆனால் வழக்கமான குறியீட்டை யாரோ வேண்டுமென்றே மாற்றியிருக்கிறார்கள். இந்த பாதி மூடிய இமை போன்ற அமைப்பு நிழலை குறிப்பது என்றாள் நிலா. ஆதித்யா அவளை கூர்ந்து கவனித்தான். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று கேட்டான் ஆதித்யா. என் அம்மா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அதனால் சிறு வயதிலிருந்தே இத்தகைய பழங்கால குறியீடுகளை பற்றி படித்திருக்கிறேன் என்றாள் நிலா. இந்த குறியீட்டை பற்றி வேறு எதுவும் தெரியுமா என்றான் ஆதித்யா. உடனடியாக சொல்ல முடியவில்லை. இதற்கென ஒரு குறிப்பிட்ட பெயர் இருக்கலாம், நினைவுக்கு வரவில்லை என்றாள் நிலா. சரி, நன்றி, நீங்கள் கிளம்பலாம் என்றான் ஆதித்யா. நிலா வெளியேறும்போது ஆதித்யாவை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தாள். அவளது கண்களில் பல கேள்விகள். ஆதித்யா அதை அலட்சியப்படுத்தினான். மதியம் 1:30 மாநகர காவல் ஆணையரகம். ஆதித்யாவின் அறை மேஜையில் புகைப்படங்கள், சிசிடிவி கோளாறு அறிக்கைகள், நிலா கூறிய குறியீட்டின் வரைபடம் என அனைத்தும் பரப்பப்பட்டிருந்தன. சார், இது நிச்சயம் கொள்ளை சம்பவம் இல்லை என்றபடி நாற்காலியில் அமர்ந்தான் சரவணன். கண்டிப்பாக இல்லை. கொள்ளையர்கள் என்றால் பொருளுக்காக போராடுவார்கள். ஆனால் இங்கே ஒரே குத்து, அதுவும் நேரடியாக இதயத்தில். பாதிக்கப்பட்டவரின் முகத்தில் எந்த பயமும் இல்லை. கொலையாளி இவனுக்கு நன்கு அறிமுகமானவனாக இருக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. அல்லது மிக துல்லியமாக திட்டமிட்டு கொன்ற கூலிப்படையாக இருக்கலாம் என்றான் சரவணன். இருக்கலாம். ஆனால் சண்முகத்திற்கு எதிரிகள் யார் என்றான் ஆதித்யா. சரவணன் ஒரு பட்டியலை நீட்டினான். தொழில் ரீதியாக 14 முக்கிய எதிரிகள். அதில் 3 பேர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளன. ஆனால் குடும்பத்துக்குள் ஒரு சிக்கல் என்றான் சரவணன். என்ன அது என கேட்டான் ஆதித்யா. அவரது 25 வயது மகன் கௌதம் காதல் விவகாரத்தால் தந்தையோடு சண்டையிட்டு 2 ஆண்டுகளாக வெளிநாட்டில் இருந்தவன் கடந்த வாரம்தான் சென்னை திரும்பி இருக்கிறான். தற்போது அவனது அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றான் சரவணன். அவனை கண்டறிய உடனடியாக தனிப்படை அமை என்று உத்தரவிட்டான் ஆதித்யா. இரவு 9 ஆதித்யாவின் இல்லம். ஒரு சாதாரண அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடி. ஜன்னல் ஓரம் நின்றிருந்த ஆதித்யாவின் கையில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது.
15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் 5 சிறுவர்கள் புன்னகையோடு நிற்கும் புகைப்படம். அதில் ஒரு சிறுவன் ஆதித்யா. அவனது கண்களில் கோபமும் வலி நிறைந்த பழிவாங்கும் தீயும் ஒரு சேர மிளிர்ந்தன. புகைப்படத்தை மடித்து வைத்தவன் ஒரு வெள்ளை தாளில் அந்த விசித்திர குறியீட்டை வரைந்தான். வட்டத்திற்குள் பாதி மூடிய இமையை கொண்ட கண். அதை உற்று பார்த்த அவனது இதழ்களில் ஒரு கூர்மையான புன்னகை பூத்தது. விளையாட்டு தொடங்கிவிட்டது என்று முணுமுணுத்தான் ஆதித்யா. அந்த தாளை தீயிட்டு கொளுத்தி சாம்பலை ஜன்னலுக்கு வெளியே வீசினான். அப்போது அவனது அலைபேசி ஒலித்தது. மீரா. சார், அந்த குறியீட்டை பற்றிய ஒரு தகவல் கிடைத்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த, இதுவரை முடிசை அவிழ்க்க முடியாத ஒரு பழைய வழக்கில் இந்த குறியீடு இடம்பெற்றிருக்கிறது. அந்த வழக்கின் பெயர் நிழல் என்றாள் மீரா. ஆதித்யா அமைதியாக கேட்டுக்கொண்டான். நன்றி மீரா, நாளை காலை பேசலாம் என்றான் ஆதித்யா. தொலைபேசியை வைத்துவிட்டு இருண்ட வானத்தை பார்த்தான். எல்லாரும் தேடுங்க, உங்களுக்கான தடயங்களை நானே தருகிறேன். ஆனால் இந்த ஆட்டத்தின் முடிவு எனக்கு மட்டுமே தெரியும் என்று மெல்லிய குரலில் சிரித்துக் கொண்டான் ஆதித்யா. விளக்கை அணைத்தான் ஆதித்யா. அந்த இருளிலும் அவனது கண்கள் பளபளத்தன. அத்தியாயம் 2. காலை 6:30. மாநகர காவல் ஆணையரகம். டிஜிபி அரவிந்தின் அறை. காலை சூரியன் கீழ கடற்கரை சாலையில் தங்க நிற கதிர்களை வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் டிஜிபி அரவிந்தின் அறைக்குள் அந்த வெளிச்சம் எட்டி பார்க்கவில்லை. கனமான திரைச்சீலைகள் மூடப்பட்டிருந்தன. ஒரே ஒரு மேஜை விளக்கு மட்டும் மஞ்சள் நிற ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. 58 வயதான டிஜிபி அரவிந்த் தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் சோர்வும் தீவிர கவலையும் இழைந்தோடின. சாம்பல் நிறமுடி, கூர்மையான கண்கள், அதிகாரத்துவத்தில் பழுத்த அனுபவம் பெற்றவர். உட்கார் ஆதித்யா என்றார் அரவிந்த். ஆதித்யா எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனது கைகளில் பாலசுப்பிரமணியத்தின் கொலை குறித்த அறிக்கை இருந்தது. சார், நேற்று இரவு நான் முழுமையான என ஆதித்யா தொடங்கினான். எனக்கு அறிக்கைகள் தேவையில்லை ஆதித்யா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல். இந்த வழக்கை உன்னால் தீர்க்க முடியுமா என்றார் அரவிந்த். கேள்வி மிக நேரடியாக இருந்தது. ஆதித்யா ஒரு கணம் அமைதி காத்தான். சார், நான் இதுவரை 47 வழக்குகளை என்றான் ஆதித்யா. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இது முற்றிலும் வித்தியாசமானது. சண்முகம் பாலசுப்பிரமணியம் சாதாரண மனிதர் இல்லை. அவருக்கு நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்கிறது. நாளிதழ்களும் தொலைக்காட்சிகளும் இந்த வழக்கையே முதன்மைப்படுத்தப் போகின்றன. முதலமைச்சரின் அலுவலகத்திலிருந்து நேற்றிரவே எனக்கு 3 அழைப்புகள் வந்துவிட்டன என்றார் அரவிந்த். நான் புரிந்து கொள்கிறேன் சார் என்றான் ஆதித்யா. இன்னொரு முக்கியமான விஷயம். முதல் கொலை மட்டும் நடக்கவில்லை. நேற்று இரவு 11 மணிக்கு தாம்பரத்தில் ஒரு தொழிலதிபரும் இதே முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை உன்னிடம் இன்னும் யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்றார் அரவிந்த். ஆதித்யாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இன்னொரு கொலையா என்று வினவினான் ஆதித்யா. ஆமாம், விவேக் ஆனந்த், வயது 45, கட்டுமான பொருட்கள் வியாபாரி, பாலசுப்பிரமணியத்தின் நெருங்கிய தொழில் கூட்டாளி. அவரது உடலிலும் அதே விசித்திர குறியீடு வரையப்பட்டிருக்கிறது என்றார் அரவிந்த். ஆதித்யா உடனடியாக சுதாரித்துக் கொண்டு எழுந்து நின்றான். சார், நான் உடனே அந்த இடத்திற்கு செல்கிறேன் என்றான் ஆதித்யா. செல். ஆனால் ஒன்று, இந்த வழக்கை வெற்றிகரமாக முடித்துத் தருவேன் என்று எனக்கு வாக்கு கொடு. முழு பொறுப்பும் உன் கையில்தான் இருக்கிறது. உனக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றார் அரவிந்த். நிச்சயமா செய்கிறேன் சார் என்றான் ஆதித்யா உறுதியுடன்.
ஆதித்யா கதவை திறந்து வெளியேறுகையில் டிஜிபி அவனை ஆழமாக பார்த்தார். அவரது கண்களில் ஒரு சிறிய சந்தேகம் தலை தூக்கியது. ஆதித்யா, நீ எப்போதும் தோற்றதில்லை. ஆனால் இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இரு. இது சாதாரண கொலை வழக்கு அல்ல. இதன் பின்னணியில் ஏதோ மிகப்பெரிய மர்மம் மறைந்திருக்கிறது என்றார் அரவிந்த். என்னவாக இருக்கும் சார் என்று கேட்டான் ஆதித்யா. தெரியவில்லை, ஆனால் என் உள்ளுணர்வு எச்சரிக்கிறது. இந்த வரிசை கொலைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய இரகசியம் இருக்கிறது. அதை முழுமையாக கண்டுபிடிக்கும் வரை உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்றார் அரவிந்த். காலை 7:15 தாம்பரம். விவேக் ஆனந்தின் இல்லம். இந்த வீடு பாலசுப்பிரமணியத்தின் மாளிகையை விட எளிமையானது. ஆனால் கொலையின் தன்மை சற்று வித்தியாசமாக இருந்தது. விவேக் ஆனந்த் தனது வீட்டின் மாடியில் இருந்த அறையில் சடலமாக கிடந்தார். அவரது நெஞ்சிலும் ஒரே ஒரு குத்து, அதே குறியீடு. வட்டத்தின் நடுவில் கண், பாதி மூடிய இமை. சார், இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு என்றான் சரவணன் மூச்சு வாங்கியபடி. ஆமாம், ஆனால் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. பாலசுப்பிரமணியம் எதிர்பாராத நேரத்தில் கொல்லப்பட்டார். ஆனால் இவர் என்றான் ஆதித்யா. ஆதித்யா உடலை கவனமாக ஆய்வு செய்தான். விவேக்கின் கைகளில் சிறிய காயங்கள் இருந்தன. அவர் தற்காத்துக் கொள்ள போராடியிருக்கிறார். இவர் கொலையாளியை பார்த்திருக்கிறார், தப்பிக்க போராடியிருக்கிறார். ஆனால் என்றான் ஆதித்யா. ஆனால் என்று வினவினான் சரவணன். கொலையாளி மிக திறமையானவன். இவரது போராட்டத்தை வெறும் 5 வினாடிகளில் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறான் என்றான் ஆதித்யா. தடயவியல் அதிகாரி மீரா கையடக்க கணினியுடன் உள்ளே நுழைந்தாள். சார், இந்த வீட்டின் சிசிடிவி பதிவுகளையும் பரிசோதித்தேன். பாலசுப்பிரமணியம் வீட்டில் நடந்தது போலவே இங்கும் குறிப்பிட்ட நேர பதிவுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தெருவின் முனையிலிருந்த ஒரு பொது கேமரா சற்று தொலைவில் ஒரு நபரை காட்சிப்படுத்தியிருக்கிறது என்றாள் மீரா. ஆதித்யா உடனடியாக அந்த கணினியை பார்த்தான். அந்த பதிவில் இரவு 12:15 ஒரு உருவம் நடந்து செல்வது தெரிந்தது. மிகவும் மங்கலான காட்சி. கருப்பு ஜாக்கெட்டும் தலைக்கு தொப்பியும் அணிந்திருந்ததால் முகம் புலப்படவில்லை. இதை கொஞ்சம் மெதுவாக்கி காட்டு என்றான் ஆதித்யா. மீரா அதை செய்தாள். அந்த நபர் நடந்து செல்லும் விதம் மிகச் சீராக அளந்து வைத்த அடிகளுடன் இருந்தது. ஒரு இராணுவ வீரனின் நேர்த்தியான நடை. இந்த நடை, இது எனக்கு எங்கே பார்த்தது போலவோ பரிச்சயமாக இருக்கிறது என்றான் சரவணன் யோசனையுடன். உனக்குமா என்று கேட்டான் ஆதித்யா. ஆமாம், ஆனால் எங்கே பார்த்தேன் என்று உடனடியாக நினைவுக்கு வரவில்லை என்றான் சரவணன். ஆதித்யா அந்த நடையை கூர்ந்து கவனித்தான். அவனுக்குள் ஓர் இனம் புரியாத சிலிர்ப்பு ஓடியது. மீரா, இந்த வீடியோவை நமது காவல்துறை தரவுத்தளத்தில் போலீஸ் டேட்டாபேஸ் உள்ள அனைவருடைய நடையுடனும் ஒப்பிட்டு அடையாளம் காண முயலுங்கள் என்றான் ஆதித்யா. நிச்சயமாக செய்கிறேன் சார் என்றாள் மீரா. காலை 10:30 குற்றப்பிரிவு அலுவலகம். ஆதித்யா தனது அறைக்கு திரும்பினான். மேஜையில் 2 கொலைகளின் புகைப்படங்களும் பரப்பப்பட்டிருந்தன. பாதிக்கப்பட்ட இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு பின்னணி தொடர்பு இருப்பது தெளிவானது. இருவருமே கட்டுமான தொழில், இருவருமே பெருஞ்செல்வந்தர்கள், இருவருமே 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே இடத்தில். மீரா என்று அழைத்தான் ஆதித்யா. சொல்லுங்க சார் என்றாள் மீரா. 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி விசாரியுங்கள். குறிப்பாக இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு நிகழ்வு என்றான் ஆதித்யா. சார், நான் ஏற்கனவே அந்த கோணத்தில் சில தகவல்களை சேகரித்து விட்டேன். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றாள் மீரா. என்ன அது என்று கேட்டான் ஆதித்யா.
15 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூவத்தூர் என்றொரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே தாய் அன்னை இல்லம் என்ற குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வந்தது. அந்த இல்லத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது என்றாள் மீரா. என்ன சம்பவம் என்று வினவினான் ஆதித்யா. அந்த இல்லத்தின் நிர்வாகி மற்றும் 3 உதவியாளர்கள் மீது அங்கிருந்த குழந்தைகளை சித்திரவதை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு ஒருபோதும் விசாரணைக்கு வரவில்லை. மர்மமான முறையில் முடக்கப்பட்டது என்றாள் மீரா. எப்படி முடங்கியது என கேட்டான் ஆதித்யா. குற்றஞ்சாட்டப்பட்ட 4 பேரில் 3 பேர் வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பே மர்மமான முறையில் இறந்துவிட்டனர். ஒருவர் மட்டுமே உயிரோடு இருந்தார். அவர் சண்முகம் பாலசுப்பிரமணியம். அவர்தான் அந்த இல்லத்திற்கு அதிக நிதி உதவி வழங்கி வந்தவர் என்றாள் மீரா. ஆதித்யா அதிர்ச்சி அடைந்தான். அப்படியானால் விவேகானந்த் என்றான் ஆதித்யா. அவர் அந்த இல்லத்தின் மருத்துவராக பணியாற்றியவர். இருவருமாக சேர்ந்துதான் அந்த சம்பவத்தை அதிகார பலத்தால் மூடி மறைத்திருக்கிறார்கள் என்றாள் மீரா. இந்த வழக்கு எந்த காவல் நிலையத்தில் பதிவானது என்று கேட்டான் ஆதித்யா. கூவத்தூர் காவல் நிலையத்தில் சார். ஆனால் தற்போது அந்த காவல் நிலையம் மூடப்பட்டு விட்டது என்றாள் மீரா. அந்த வழக்கின் கோப்புகள் எங்கே என்று வினவினான் ஆதித்யா. ஒரே ஒரு கோப்பு மட்டும் கிடைத்தது. மற்றவை மர்மமாக காணாமல் போய்விட்டன. கிடைத்த கோப்பிலும் ஒரு பக்கம் மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கிய குற்றவாளியின் பெயர் இருந்திருக்கக்கூடும் என்றாள் மீரா. ஆதித்யா மெதுவாக எழுந்தான். அவனது முகத்தில் ஒருவித கலக்கம் படர்ந்தது. மீரா, அந்த கோப்பை உடனடியாக என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றான் ஆதித்யா. மதியம் 12 மணி. கூவத்தூர் கிராமம். அது ஒரு அமைதியான சிறிய கிராமம். அங்கே பாழடைந்த ஒரு கட்டிடம் நின்று கொண்டிருந்தது. அதுதான் தாய் அன்னை இல்லம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே 25 குழந்தைகள் இருந்தனர். இப்போது யாரும் இல்லை. ஆதித்யா யாருக்கும் தெரியாமல் அங்கே தனியாக வந்திருந்தான். அந்த கட்டிடத்திற்குள் காலடி எடுத்து வைத்தான். உள்ளே கசங்கிய இருள் சூழ்ந்திருந்தது. சுவர்களில் குழந்தைகளின் பழமையான மங்கி போன புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஆதித்யா மெதுவாக அவற்றை உற்று பார்த்தான். ஒவ்வொரு புகைப்படமும் அவனது மனதை என்னவோ செய்தது. ஏனெனில் அந்த புகைப்படங்களில் இருந்த குழந்தைகளில் ஒருவன் அவன். ஆதித்யா தனது 10வது வயதில் தாயை இழந்த பிறகு அவன் இந்த இல்லத்தில்தான் சேர்க்கப்பட்டான். அங்கே நடந்த கொடூரங்கள் கண்களை மூடிக்கொண்டான் ஆதித்யா. வேதனை நிறைந்த அந்த பழைய நினைவுகள் மீண்டும் அவனுள் சுழன்றடித்தன. சுவரில் இருந்த ஒரு புகைப்படத்தை கழற்றி எடுத்தான். அதில் பயந்து நடுங்கியபடி நின்றிருந்த ஒரு சிறுவன். உடலெங்கும் காயங்கள். அது அவனது சிறு வயது படம். நான் எதையும் மறக்கவில்லை என்று முணுமுணுத்தான் ஆதித்யா. தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய மடிப்பு கத்தியை எடுத்தான். அந்த கத்தியின் கைப்பிடியில் ஒரு குறியீடு செதுக்கப்பட்டிருந்தது. அதே குறியீடு நிழல். நீங்கள் அனைவரும் அதை மறந்துவிட்டீர்கள், ஆனால் நான் மறக்க மாட்டேன் என்றான் ஆதித்யா. பாழடைந்த அந்த இல்லத்தை விட்டு மெதுவாக வெளியேறினான். மாலை 5:30 குற்றப்பிரிவு அலுவலக கூட்ட அரங்கு. ஆதித்யா, சரவணன், மீரா மற்றும் விசாரணை தனிப்படையினர் அமர்ந்திருந்தனர். நாம் சில முக்கிய முடிவுகளுக்கு வந்திருக்கிறோம் என்று கூட்டத்தை தொடங்கினான் ஆதித்யா. 1. இது ஒரு தொடர் கொலை வழக்கு. 2 உயிர்கள் பறிபோயுள்ளன. மேலும் கொலைகள் நடக்க வாய்ப்புள்ளது. 2. இந்த கொலைகளுக்கு பின்னணியில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூவத்தூரில் நடந்த சம்பவமே காரணமாக இருக்கிறது. 3. அந்த சம்பவத்தில் 5 பேருக்கு தொடர்பிருந்திருக்கிறது என்றான் ஆதித்யா. ஆதித்யா ஒரு பட்டியலை திரையில் காண்பித்தான். 1. சண்முகம் பாலசுப்பிரமணியம் கொல்லப்பட்டார்.
2. விவேக் ஆனந்த் கொல்லப்பட்டார். 3. கௌதம் சண்முகம் பாலசுப்பிரமணியத்தின் மகன். 4. ரமேஷ் குமார் காப்பக நிர்வாகி 10 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். 5. கிழிக்கப்பட்ட பக்கத்தில் இருந்த பெயர் தெரியாத நபர். எனவே 3வது நபரான கௌதமை தேட வேண்டும். 5வது நபர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. சார், கௌதம் பற்றிய சில தகவல்கள் கிடைத்துள்ளன என்றாள் மீரா. சொல்லுங்கள் என்றான் ஆதித்யா. கௌதம் கடந்த வாரம் சென்னை வந்திருக்கிறார். ஆனால் அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று தெரியவில்லை. தன் தந்தையை சந்திக்க இருமுறை முயன்றும் பாலசுப்பிரமணியம் மறுத்துவிட்டாராம் என்றாள் மீரா. காரணம் என்று கேட்டான் ஆதித்யா. கௌதமின் காதலி விவகாரம். அவளது பெயர் நிலா என்றாள் மீரா. ஆதித்யா அதிர்ச்சி அடைந்தான். நிலாவா? அந்த செய்தியாளர் நிலாவா என்று வினவினான் ஆதித்யா. ஆமாம் சார். ஆனால் அவர்கள் இருவரும் கடந்த 6 மாதங்களாக பிரிந்திருக்கிறார்கள். இருப்பினும் தந்தையின் மீதுள்ள கோபம் கௌதமை இதற்கெல்லாம் தூண்டியிருக்கலாம் என்றாள் மீரா. உடனே நிலாவை தொடர்பு கொள்ளுங்கள், அவளிடம் நாம் விசாரிக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. மாலை 7 மணி. ஆதித்யாவின் அறை. ஆதித்யா தனது மேஜையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னே ஒரு பழைய குறிப்பேடு இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட குறிப்பு அது. அதில் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. நான் அவர்களை ஒவ்வொருவராக தேடி கண்டுபிடிப்பேன், கொல்வேன். நான் என்னை மறந்தாலும் இந்த நீதியை மறக்க மாட்டேன். ஆதித்யா அந்த குறிப்பை பார்த்தான். அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய குளிர்ந்த புன்னகை அரும்பியது. 2 முடிந்தது, இன்னும் 3 இருக்கிறது என்று முணுமுணுத்தான் ஆதித்யா. ஒரு தாளை எடுத்து 3 பெயர்களை எழுதினான். 1 கௌதம். 2 ரமேஷ் இறந்து விட்டான். 3 உண்மையில் அவனுக்கு அந்த 5வது பெயர் ஏற்கனவே தெரிந்திருந்தது. மேஜையின் கீழ் இருந்த இரகசிய பெட்டியை திறந்தான். அதற்குள் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. 5 பேர் நிற்கும் படம். ஒவ்வொருவரின் முகத்தின் மீதும் குறியீடுகள் இடப்பட்டிருந்தன. முதல் முகம் சண்முகம், 2வது விவேக், 3வது கௌதம், 4வது ரமேஷ், 5வது. புகைப்படத்தை பார்த்த அவனது கைகள் லேசாக நடுங்கின. இன்னும் கொஞ்சம்தான், ஆட்டம் முடிய போகிறது என்றான் ஆதித்யா. பெட்டியை பூட்டி மறைத்து வைத்தான். இரவு 8:30 பிராட்வே டாஷ்வோர் உணவகம். நிலா ஒரு மூலையில் அமர்ந்து தன் கணினியில் கட்டுரையை தட்டச்சு செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னிருந்த காபி முழுமையாக குளிர்ந்து போயிருந்தது. இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்றொரு குரல் கேட்டது. நிலா நிமிர்ந்து பார்த்தாள். ஆதித்யா, எசிபி நீங்களா? இங்கே எப்படி என்று வியப்புடன் கேட்டாள் நிலா. நான் தான் உங்களை தேடி வந்தேன் என்றபடி எதிரிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் ஆதித்யா. என்ன விஷயம் என கேட்டாள் நிலா. கௌதம் என்றான் ஆதித்யா நேரடி பார்வையுடன். அந்த பெயரை கேட்டதும் நிலாவின் முகம் மாறியது. அவருக்கு என்ன? அவர் எங்கே இருக்கிறார் என்று பதற்றமாக கேட்டாள் நிலா. அதைத்தான் நான் உங்களிடம் கேட்க வந்தேன். அவர் உங்கள் முன்னாள் காதலராயிற்று என்றான் ஆதித்யா. நாங்கள் பிரிந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன என்றாள் நிலா. ஏன் பிரிந்தீர்கள் என்று வினவினான் ஆதித்யா. அவர் மிகவும் மாறிவிட்டார். கடந்த சில மாதங்களாகவே ஒருவித தீவிர எண்ணத்துடன் எதையோ பழிவாங்க துடிப்பது போலவே நடந்து கொண்டார் என்றாள் நிலா. அவரை பற்றி வேறு ஏதேனும் தெரியுமா என்றான் ஆதித்யா. பெரிதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு முறை இந்த சின்னத்தை பற்றி என்னிடம் காட்டியிருக்கிறார் என்று தன் குறிப்பேட்டை திறந்து அதே குறியீட்டை காட்டினாள் நிலா. ஆதித்யா அதிர்ச்சி அடைவது போல நடித்தான். இதை அவரா உங்களிடம் காட்டினார் என்று கேட்டான் ஆதித்யா. ஆமாம்,
இது நிழல் என்ற பழங்கால குறியீடு என்று கூறினார் என்றாள் நிலா. இப்போது அவர் எங்கே இருப்பார் என்று யூகிக்க முடிகிறதா என்றான் ஆதித்யா. தெரியவில்லை, ஆனால் அவர் அடிக்கடி செல்லும் ஒரு பழைய இடம் நினைவுக்கு வருகிறது என்றாள் நிலா. எங்கே எனக் கேட்டான் ஆதித்யா. ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு பழமையான கோவில். அங்கே யாரையோ சந்திக்கப் போவதாக கூறியிருக்கிறார் என்றாள் நிலா. ஆதித்யா உடனடியாக எழுந்தான். நாம் உடனே அங்கே செல்கிறோம், நீங்களும் வாருங்கள் என்றான் ஆதித்யா. நானா? நான் ஏன் வர வேண்டும் என்று தயங்கினாள் நிலா. உங்களுக்குத்தானே அவரை கண்டறிய முடியும், மேலும் செய்தி சேகரிக்க இது உங்களுக்கு உதவும் என்றான் ஆதித்யா. நிலா சற்று யோசித்துவிட்டு சம்மதித்தாள். இரவு 10 மணி. ஆழ்வார்பேட்டை டாஷ் பாழடைந்த கோவில். அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த அமைதியான பகுதி. இரவின் இருளில் அந்த பாழடைந்த கோவில் அச்சமூட்டுவதாக இருந்தது. ஆதித்யாவும் நிலாவும் மெதுவாக உள்ளே நுழைந்தனர். கௌதம் இங்கேதான் இருப்பாரா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் நிலா. இருக்கலாம் என்றான் ஆதித்யா. திடீரென பின்னணியில் சலசலப்பு சத்தம் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தனர். இருளுக்குள் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. யார் அது என்று அதிகார குரலில் கேட்டான் ஆதித்யா. அந்த உருவம் மெதுவாக வெளிச்சத்திற்கு வந்தது. கருப்பு ஜாக்கெட்டும் முகமூடியும் அணிந்திருந்த ஒரு உயரமான நபர். கௌதம் என கத்தினாள் நிலா. அந்த நபர் தன் முகமூடியை கழற்றினான். அவன்தான் கௌதம். நிலா, உன்னை இங்கே எதிர்பார்க்கவில்லை என்றான் கௌதம். கௌதம், நீங்களா இந்த கொலைகளை செய்தீர்கள் என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் நிலா. கௌதம் கசப்பாக சிரித்தான். நானா? நான் இந்த கொடூரங்களை செய்யவில்லை, ஆனால் கொல்லப்பட்டவர்கள் தகுதியானவர்கள்தான் என்றான் கௌதம். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டான் ஆதித்யா. ஏனென்றால் 15 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தை விவேக் மற்றும் சிலர் ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் செய்த அக்கிரமங்களை நான் அறிந்து கொண்டேன். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க நினைத்தேன். ஆனால் நான் செய்வதற்கு முன்பே வேறொருவர் அதை செய்து முடித்து விட்டார் என்றான் கௌதம். யார் அவர் என்று கேட்டாள் நிலா. எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நபர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்றபடி தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு பழமையான காகிதத்தை எடுத்தான் கௌதம். கூவத்தூர் இல்லத்தில் இருந்த ஒரு குழந்தை எழுதிய கடிதம் இது. அதில், அஞ்ச வேண்டாம், தவறு செய்தவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது என்றான் கௌதம். ஆதித்யா அந்த தாளை வாங்கி பார்த்தான். அவனது கைகள் நடுங்கின. அதில் இருந்தது அவனது சொந்த கையெழுத்து. இது இது என்று ஆதித்யா திணறினான். என்ன ஆச்சு ஏசிபி? இதை பார்த்து ஏன் அதிர்ச்சி அடைகிறீர்கள் என்று கேட்டான் கௌதம். இல்லை, இந்த எழுத்துக்கள் என் கையெழுத்தைப் போலவே இருக்கின்றன என்றான் ஆதித்யா தடுமாற்றத்துடன். நிலா பேரதிர்ச்சி அடைந்தாள். என்ன சொல்கிறீர்கள் ஆதித்யா? உங்க கையெழுத்தா? நீங்களா இதை எழுதினீர்கள் என்று வினவினாள் நிலா. ஆதித்யா தன் கைகளை பார்த்தபடி திகைத்து நின்றான். எனக்கு நினைவில்லை, ஆனால் இது என் கையெழுத்துதான். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதியிருக்கலாம் என்றான் ஆதித்யா. அப்போது கோவிலுக்கு வெளியே காவல்துறையின் சைரன் ஓசை கேட்டது. இன்ஸ்பெக்டர் சரவணன் படையுடன் உள்ளே நுழைந்தான். ஆதித்யா, டிஜிபி உத்தரவுப்படி கௌதமை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றான் சரவணன். என்ன? ஏன் என்று கேட்டான் ஆதித்யா. 2 கொலைகளுக்கும் இவர்தான் பின்னணி என்பதற்கு புதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன என்றான் சரவணன். இல்லை, நான் கொலை செய்யவில்லை என்று கத்தினான் கௌதம். ஆதித்யா கௌதமை பார்த்தான். கௌதம், இந்த கடிதத்தை எழுதியது நான் தான், ஆனால் கொலைகளை நான் செய்யவில்லை. தற்சமயம் நீ கைது செய்யப்படுகிறாய், ஆனால் உண்மையான குற்றவாளியை நான் விரைவில் கண்டறிவேன் என்றான் ஆதித்யா. கௌதமின் கைகளில் விலங்கு பூட்டப்பட்டது.
நிலா கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதித்யா அந்த கடிதத்தையே உற்று பார்த்தான். அவனது மனசாட்சி அவனுள் ஏளனமாக சிரிப்பது போல் இருந்தது. இரவு 11:45 ஆதித்யாவின் இல்லம். ஆதித்யா தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். மேஜை மீது அந்த பழைய கடிதம் இருந்தது. இதை நான் தான் எழுதினேனா? தனது பழமையான நினைவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டி துருவினான். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த இருண்ட நாட்கள். தனது இரகசிய குறிப்பேட்டை திறந்தான். அதில் எழுதப்பட்டிருந்த வரிகள், நான் தண்டிப்பேன், இது என் சத்தியம். அந்த பக்கத்தை கிழித்து தீயிட்டு கொளுத்தினான் ஆதித்யா. ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தான். தெருவின் ஓரத்தில் நிலா நின்று கொண்டிருந்தாள். அவளது கண்களில் ஆதித்யாவை பற்றிய சந்தேகமும் கேள்விகளும் நிறைந்திருந்தன. ஆதித்யா மெதுவாக ஜன்னலை மூடினான். இன்னும் 3 பாக்கி. விளக்கை அணைத்தான் ஆதித்யா. அடர்ந்த இருளிலும் அவனது கண்கள் மட்டும் கூர்மையாக பளபளத்தன. அத்தியாயம் 3. காலை 6:30. குற்றப்பிரிவு அலுவலகம். காலை பணி இன்னும் முழுமையாக விலகாத வேளை. ஆதித்யா தனது அறைக்குள் காலடி எடுத்து வைத்ததும் அவனுக்கு ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி காத்திருந்தது. அவனது மேஜையின் மீது அவனுக்காக ஒரு சிறிய ரகசிய குறிப்பு வைக்கப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த வரிகள், ஏசிபி ஆதித்யா அவர்களுக்கு, நேற்று இரவு நீங்கள் ஆழ்வார்பேட்டை கோவிலில் பார்த்த விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். கௌதம் கைது செய்யப்பட்டு விட்டான். ஆனால் அவன் உண்மையான குற்றவாளி அல்ல. உங்களுக்கு உண்மை தெரியுமா? தெரியாதா? விரைவில் சந்திப்போம். நிலா. ஆதித்யா அந்த குறிப்பை பார்த்து மெலிதாக சிரித்தான். அதே நேரம் அவனுக்குள் ஒரு சிறிய கலவரமும் ஏற்பட்டது. இந்த பெண் மிகவும் திறமையானவள், அதே சமயம் ஆபத்தானவளும் கூட. இந்த நிலாவிற்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று முணுமுணுத்தான் ஆதித்யா. அப்பொழுது இன்ஸ்பெக்டர் சரவணன் கையில் சூடான டீ கோப்பையுடன் உள்ளே நுழைந்தான். டே ஆதித்யா, அந்த நிலா நேற்று இரவு உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்காளாடா என்று வினவினான் சரவணன். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் ஆதித்யா. அவ இப்பதான் கீழே ஒரு சுவரொட்டியை ஒட்டிட்டு வர்றா என்றான் சரவணன். என்ன சுவரொட்டி என்றான் ஆதித்யா. கௌதமின் புகைப்படத்தை போட்டு, இவர் உண்மையான குற்றவாளி அல்ல, இவர் பலிகடா அப்படின்னு எழுதியிருக்காடா என்றான் சரவணன். ஆதித்யா உடனடியாக நாற்காலியை விட்டு எழுந்தான். அவள் இப்போது எங்கே என்று கேட்டான் ஆதித்யா. கீழே உணவகத்தில் உட்கார்ந்து ஜாலியா காப்பி குடிச்சிட்டு இருக்கா. எல்லா விவரத்தையும் அவதான் சேகரிச்சாளாம் என்றான் சரவணன். நான் அவளிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு கீழே விரைந்தான் ஆதித்யா. காலை 7 மணி. குற்றப்பிரிவு உணவகம். நிலா ஒரு மேஜையில் அமர்ந்து காப்பியை ரசித்து சுவைத்துக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் ஒரு மடிக்கணினி, ஒரு குறிப்பேடு மற்றும் 3 கைபேசிகள் பரப்பப்பட்டிருந்தன. மேடம், காவல் நிலையத்தில் இப்படி நடந்து கொள்வது முறையல்ல என்று அவளுக்கு முன்னே போய் நின்றான் ஆதித்யா. ஏன்? செய்தியாளர்களுக்கு இங்கே வர தடையில்லை என்று உயர் அதிகாரி உத்தரவு இருக்கிறது என்று நிலா சிரித்தபடி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உங்கள் வரம்பு மீறிய நடவடிக்கைகள் என் விசாரணைக்கு இடையூறாக இருக்கின்றன என்றான் ஆதித்யா. இடையூறா? நான் கஷ்டப்பட்டு தேடிய தகவல்களை உங்களுக்கு கொடுத்து உதவத்தானே பார்க்கிறேன். கௌதம் உண்மையான குற்றவாளி இல்லை என்றாள் நிலா. அதை எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள் என்று வினவினான் ஆதித்யா. ஏனென்றால் கொலை நடந்த நேரத்தில் கௌதமிற்கு வலுவான சாட்சி இருக்கிறது. அதை நான் சரிபார்த்து விட்டேன். அவர் கொலை நடந்த நேரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்தார். அதற்கான சிசிடிவி பதிவுகள் என்னிடம் உள்ளன என்றாள் நிலா.
ஆதித்யா அதிர்ச்சி அடைந்தான். இந்த தகவல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் ஆதித்யா. நான் ஒரு துடிப்பான குற்றப்பிரிவு செய்தியாளர். எங்களுக்கு தெரியாத தகவலா என்று நிலா சிமிட்டினாள். அந்த காட்சிகளை உடனடியாக என்னிடம் ஒப்படையுங்கள் என்றான் ஆதித்யா. நான் ஏன் தர வேண்டும் என்று கேட்டாள் நிலா. ஏண்டால் இது ஒரு கொலை வழக்கு. இதை அதிகாரப்பூர்வமாக நான் விசாரிக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. அப்படியானால் இந்த விசாரணையில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் நிலா. என்ன, அது சாத்தியமே இல்லை என்றான் ஆதித்யா. ஏன் முடியாது? உண்மையை வெளிக்கொண்டு வருவது என் கடமை. உங்களுக்கு தேவையான ரகசிய தகவல்களை நான் தருகிறேன் என்றாள் நிலா. நீங்கள் ஒரு சாதாரண பொதுமக்கள். உங்களால் என்று தயங்கினான் ஆதித்யா. நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. கடந்த 2 ஆண்டுகளில் 15 வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர உதவிகரமாக இருந்திருக்கிறேன். என்னை நீங்கள் தவிர்க்க நினைத்தால் நான் தனியாக என் வழியில் விசாரிப்பேன் என்றாள் நிலா பிடிவாதமாக. ஆதித்யா அவளை ஊற்று பார்த்தான். அவளது கண்களில் கட்டுக்கடங்காத தைரியமும் பிடிவாதமும் தெரிந்தன. சரி, நீங்கள் விசாரணையில் உதவி செய்யலாம். ஆனால் எனக்கு முழு ஒத்துழைப்பும் உண்மையான தகவல்களும் தர வேண்டும் என்றான் ஆதித்யா. ஒப்புக்கொள்கிறேன் என்றாள் நிலா. முதல் விஷயம் அந்த சிசிடிவி காட்சி என்றான் ஆதித்யா. நிலா தன் மடிக்கணினியிலிருந்து அந்த வீடியோவை ஆதித்யாவின் அலைபேசிக்கு அனுப்பினாள். இதோ, கொலை நடந்த நேரத்தில் கௌதம் விடுதியில் இருந்ததற்கான ஆதாரங்கள் என்றாள் நிலா. ஆதித்யா அதை சரிபார்த்தான். அது உண்மையே. நன்றி, இது விசாரணைக்கு மிகவும் உதவும் என்றான் ஆதித்யா. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா என்று கேட்டாள் நிலா. என்ன எனக் கேட்டான் ஆதித்யா. கொல்லப்பட்ட இருவருக்குமே 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூவத்தூர் இல்லத்தோடு தொடர்பு இருக்கிறது. ஆனால் இதில் இன்னும் 3 பேருக்கு பங்கிருக்கிறது என்றாள் நிலா. எனக்கு தெரியும் என்றான் ஆதித்யா. ஓ, நீங்கள் மிகவும் வேகம்தான் என்று சிரித்த நிலா. ஆனால் அந்த 3 பேரில் அடுத்து யார் இலக்கு என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். ஆதித்யா ஒரு கணம் தயங்கினான். தெரியாது என்றான். எனக்கு தெரியும் என்றாள் நிலா. உங்களா? யாரு என்று வினவினான் ஆதித்யா. அடுத்த கொலை நடக்கும் போது தெரியும் என்றாள் நிலா. என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்று ஆதித்யா புருவங்களை உயர்த்தினான். கொலையாளி அடுத்ததாக யாரை தாக்குவான் என்பதை என்னால் துல்லியமாக கணிக்க முடியும் என்றாள் நிலா உறுதியாக. ஆதித்யா அவளை ஆழமாக பார்த்தான். இந்த பெண் உண்மையிலேயே ஆபத்தானவள். உண்மையை மிக நெருங்கிவிட்டாள். சரி, பார்க்கத்தானே போகிறோம் என்றான் ஆதித்யா. காலை 9:30 விசாரணை அறை கௌதம். கௌதம் சிறை கம்பிகளுக்கு பின்னால் அமர்ந்திருந்தான். அவனது முகம் வெளிரி, கண்கள் சிவந்திருந்தன. கௌதம், நீ உண்மையை சொன்னால் நாங்கள் உனக்கு உதவ முடியும் என்றான் ஆதித்யா. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஏசிபி, நான் கொலை செய்யவில்லை என்று கதறினான் கௌதம். ஆனால் பலியானவர்களுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறதே என்று கேட்டான் ஆதித்யா. ஆமாம், 15 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையும் மற்றவர்களும் அந்த இல்லத்தில் செய்த கொடுமைகளை கடந்த ஆண்டுதான் அறிந்தேன். அவர்களை பழிவாங்க நினைத்தேன். ஆனால் நான் செய்வதற்கு முன்பே வேறொருவர் அதை செய்துவிட்டார் என்றான் கௌதம். யார் அவர் என்று தெரியுமா என கேட்டான் ஆதித்யா. தெரியாது. ஆனால் அந்த நபர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அதை நேற்று உங்களிடம் காட்டினேனே என்றான் கௌதம். அந்த கடிதம் தற்போது எங்கே என்று வினவினான் ஆதித்யா. நேற்று இரவு நீங்கள் தானே அதை எடுத்துக்கொண்டீர்கள் என்றான் கௌதம். ஆதித்யா அதிர்ச்சி அடைந்தான். தன் கையெழுத்தில் இருந்த அந்த கடிதம் காணாமல் போய்விட்டதா? மீரா, நேற்று அந்த தாளை நாம் கைப்பற்றினோமா என்று கேட்டான் ஆதித்யா. இல்லை சார், நாங்கள் எடுக்கவில்லை என்றாள் மீரா.
உடனடியாக அந்த இடத்தை சோதனையிட்டு அந்த கடிதத்தை கண்டறியுங்கள் என்று உத்தரவிட்டான் ஆதித்யா. மதியம் 12 மணி. தடயவியல் ஆய்வகம். மீரா தனது ஆய்வகத்தில் பரிசோதனையில் ஈடுபட்டிருந்தாள். ஆதித்யா உள்ளே நுழைந்தான். சார், ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாள் மீரா. என்ன மீரா என்று கேட்டான் ஆதித்யா. 2 கொலைகளுக்கும் பயன்படுத்தப்பட்ட கத்தி ஒரே மாதிரியானது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமே விற்பனையில் இருந்த ஒரு சிறப்பு வகை நாவல் கத்தி அது என்றாள் மீரா. அதை எப்படி சொல்கிறாய் என கேட்டான் ஆதித்யா. அதன் கைப்பிடி வடிவமைப்பு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடையது. அந்த நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு முன்பே மூடப்பட்டு விட்டது என்றாள் மீரா. அப்படியானால் இந்த கத்தி எங்கே கிடைக்கும் என்று வினவினான் ஆதித்யா. பழைய கலைப்பொருட்கள் சேகரிப்பாளர்களிடம் மட்டுமே இருக்க முடியும். மேலும் கொலையாளி கத்தியை பயன்படுத்திய விதம் ஒரு போர் பயிற்சி பெற்ற கமாண்டோவை போல மிக துல்லியமாக இருக்கிறது என்றாள் மீரா. ஆதித்யா அமைதியானான். கமாண்டோவா என்று முணுமுணுத்தான் ஆதித்யா. ஆமாம் சார், நம் படையில் உங்களுக்கு மட்டும்தான் 5 ஆண்டுகள் ராணுவ கமாண்டோ பயிற்சி பின்னணி இருக்கிறது என்றாள் மீரா. ஆதித்யா அவளை பார்த்தான். ஆமாம், ஆனால் நான் உங்களை சந்தேகிக்கல சார். கிடைத்த தகவலை சொல்கிறேன் என்றாள் மீரா. மாலை 4:30 குற்றப்பிரிவு அலுவலகம். நிலா ஆதித்யாவின் அறையில் இருந்த பலகையில் கூவத்தூர் சம்பவத்தின் வரைபடத்தை வரைந்து கொண்டிருந்தாள். இங்கே பாருங்கள் ஆதித்யா என்றாள் நிலா. சொல்லுங்கள் என்றான் ஆதித்யா. 15 ஆண்டுகளுக்கு முன்பு கூவத்தூர் இல்லத்தில் இருந்த 25 குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும் அதிகாரப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்டது. மற்ற குழந்தைகள் காப்பகங்களுக்கு மாற்றப்பட்டனர் என்றாள் நிலா. ஆதித்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த ஒரு குழந்தை அவன்தான். டிஜிபி அரவிந்த் தான் அவனை தத்தெடுத்து வளர்த்தார். அந்த குழந்தை யார் என்று தெரியுமா என்று குரல் நடுங்க கேட்டான் ஆதித்யா. இன்னும் கண்டறியவில்லை, ஆனால் விரைவில் கண்டுபிடித்து விடுவேன் என்றாள் நிலா. உங்கள் தேடலை இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றான் ஆதித்யா கடுமையான குரலில். ஏன் என்று கேட்டாள் நிலா. ஏனெனில் நீங்கள் ஆபத்தின் விளிம்பில் நிற்கிறீர்கள். குற்றவாளிக்கு உங்கள் மீது கவனம் திரும்பினால் விளைவு கொடூரமாக இருக்கும். எனக்கு உங்கள் பாதுகாப்பு முக்கியம் என்றான் ஆதித்யா. நிலா அவனையே உற்று பார்த்தாள். ஆதித்யா, உங்களுக்கு ஏன் இந்த வழக்கில் இவ்வளவு தனிப்பட்ட அக்கறை என்று வினவினாள் நிலா. நான் ஒரு காவல் அதிகாரி. குற்றவாளியை பிடிப்பது என் கடமை என்றான் ஆதித்யா. பொய் சொல்கிறீர்கள். உங்கள் கண்கள் ஏதோ பெரிய ரகசியத்தை மறைக்கின்றன என்றாள் நிலா கூர்மையாக. மாலை 6 மணி. உணவகத்தில் ஒரு கலகலப்பான தருணம். ஆதித்யா, சரவணன், நிலா மூவரும் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். சார், இந்த மீட்டிங் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு ஏசிபி, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ரிப்போர்ட்டர், 3 பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறோம் என்று சிரித்தான் சரவணன். சரவணன், தேவையில்லாமல் நகைச்சுவை செய்யாதே என்றான் ஆதித்யா. நான் உண்மைதானே சார் சொல்றேன். இந்த மேடம் வந்ததிலிருந்து நம்ம ஸ்டேஷனே ஒரு பத்திரிகையாளர் ஆபீஸ் மாதிரி மாறிடுச்சு என்றான் சரவணன் சிரித்தபடி. அப்படியானால் நான் கிளம்பவா என்று கேட்டாள் நிலா. ஐயையோ, வேண்டாம் மேடம், நீங்க இருந்தாதான் கேஸ் வேகமா நகருது என்றான் சரவணன். நிலா மேடம், உங்களுக்கு உண்மையிலேயே காவுதம் மீது இன்னும் காதல் இருக்கிறதா என்று திடீரென கேட்டான் சரவணன். என்ன என்று நிலா முறைத்தாள். இல்ல, முன்னாள் காதலன் கைதானதும் இப்படி ஓடோடி வந்து ஆதாரம் திரட்டுறீங்களே, அதான் கேட்டேன் என்றான் சரவணன் கைகளை உயர்த்தியபடி. ஆதித்யா அவர்களை பார்த்து லேசாக புன்னகைத்தான். சார், நீங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தினமும் சிரிங்களே என்றான் சரவணன். ஆதித்யா செயற்கையாக ஒரு சிரிப்பை சிரித்து காட்டினான். நிலா
அதை பார்த்து உரக்கச் சிரித்தாள். இது உலகத்திலேயே மிக மோசமான செயற்கை சிரிப்பு என்றாள் நிலா. மூவரின் சிரிப்பொலியும் அந்த உணவகத்தில் எதிரொலித்தது. இரவு 8 மணி. நிலாவின் இல்லம். வீட்டிற்கு வந்த நிலா ஆதித்யாவை பற்றிய குறிப்புகளை தன் குறிப்பேட்டில் எழுதினாள். ஆதித்யா, வயது 32, தத்தெடுக்கப்பட்ட குழந்தை. 10வது வயதில் கூவத்தூர் இல்லத்தில் இருந்தவன். டிஜிபி அரவிந்தால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன். 47 வழக்குகளை முடித்த திறமைசாலி. ஆனால் அவனது கடந்த காலத்தில் ஏதோ பெரிய இருள் மறைந்திருக்கிறது. குறிப்பேட்டை மூடி வைத்த நிலா, நாளை உன்னிடமே இதற்கான பதிலை கேட்கிறேன் ஆதித்யா என்று முணுமுணுத்தாள். இரவு 10 மணி. ஆதித்யாவின் இல்லம். ஆதித்யா தன் அறையில் இருந்த கண்ணாடியின் முன் நின்று கொண்டிருந்தான். உடைந்த தன் பிம்பத்தை பார்த்தான். நீ யார் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் ஆதித்யா. அவனது மனசாட்சி அவனுக்குள் கூவியது. நீதான் நிழல், நீதான் கொலையாளி, நீதான் நீதி. இல்லை, நான் ஆதித்யா, நான் ஒரு காவல் அதிகாரி என்று கத்தினான் ஆதித்யா. ஆத்திரத்தில் கண்ணாடியை ஓங்கி அடித்தான். கண்ணாடி சில்லுகள் உடைந்து சிதறின. அவனது கைகளில் இருந்து இரத்தம் சொட்டியது. அந்த இரத்தத்தை பார்த்து அவனது கண்களில் கொடூரமான பழிவாங்கும் வெறி தலை தூக்கியது. 15 ஆண்டுகள் காத்திருந்து விட்டேன். நாளை 3வது வேட்டை. அடர்ந்த இருளுக்குள் அவனது கண்கள் மட்டும் இரக்கமின்றி பளபளத்தன. அத்தியாயம் 4. காலை 5:30. கிரைம் பிரான்ச் அலுவலகம். ஆதித்யாவின் அறை. இன்னும் சூரியன் உதிக்கவில்லை. ஆதித்யா தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் முன்னே 2 கொலைகளின் புகைப்படங்கள் விரிக்கப்பட்டிருந்தன. சண்முகம், பாலசுப்பிரமணியம், விவேக் ஆனந்த். 2 உடல்களிலும் அதே புதிரான குறியீடு. 2 உடல்களிலும் ஒரே மாதிரியான கொடூர காயம். அவன் ஒரு காகிதத்தில் 2 பட்டியல்களை உருவாக்கினான். பொதுவான அம்சங்கள்: இருவரும் 50 வயதை தாண்டியவர்கள், இருவரும் கட்டுமானத் தொழிலில் உள்ளவர்கள், இருவரும் பெரும் பணக்காரர்கள், இருவரும் கூவத்தூர் இல்லத்துடன் தொடர்புடையவர்கள், இருவரும் ஒரே மாதிரியான கத்தியால் கொல்லப்பட்டனர். இருவரின் வீட்டு சிசிடிவி பதிவுகளும் 5 மணி நேரம் அழிக்கப்பட்டுள்ளன. இருவரின் உடலிலும் அதே குறியீடு செதுக்கப்பட்டுள்ளது. வேறுபாடுகள்: சண்முகம், எதிர்பாராத தாக்குதல், எந்த போராட்டமும் இல்லை. விவேக் கடுமையாக போராடியிருக்கிறார், கைகளில் காயங்கள் உள்ளன. இதற்கு என்ன அர்த்தம் என தனக்குத்தானே முணுமுணுத்தான் ஆதித்யா. அர்த்தம் ரொம்ப தெளிவு. விவேக் கொலைகாரனை பார்த்திருக்கிறார், ஆனால் சண்முகம் பார்த்திருக்கவில்லை என்றாள் நிலா பின்னால் இருந்து. ஆதித்யா அதிர்ந்து திரும்பினான். நிலா, அவள் எப்படி உள்ளே வந்தாள்? நீங்கள் இங்கே எப்படி என்றான் ஆதித்யா. கதவு திறந்துதான் இருந்தது என புன்னகையுடன் உள்ளே நுழைந்தாள் நிலா. நான் காலை 4 மணிக்கே எழுந்து விட்டேன். இந்த வழக்கை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உங்களையும் இங்கேதான் பார்ப்பேன் என்று நினைத்தேன் என்றாள் நிலா. நீங்கள் சொல்றது சரிதான். விவேக் கொலைகாரனை பார்த்திருக்கிறார், அதனால் தான் போராடி இருக்கிறார் என்றான் ஆதித்யா. ஆனால் ஒரு விஷயம், விவேக் ஒரு வயதான மனிதர். அவரால் ஒரு இளைஞனுடன் போராட முடியுமா என்றாள் நிலா. கொலைகாரன் ஒரு இளைஞனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லையே என்றான் ஆதித்யா. ஆனால் காயத்தின் தன்மையை பார்த்தால் அது ஒரு பயிற்சி பெற்ற நபரின் வேலை. அப்படிப்பட்டவர் ஒரு வயதான மனிதரை மிக எளிதில் முடித்திருப்பார். ஆனால் இங்கே போராட்டம் நடந்திருக்கிறது. அதாவது என்றாள் நிலா, கொலைகாரன் வேண்டுமென்றே இந்த போராட்டத்தை உருவாக்கி இருக்கிறானா என்றான் ஆதித்யா. அல்லது கொலைகாரனுக்கு விவேக்கை பார்த்து ஏதோ ஒரு பயம் இருந்திருக்கலாம்
என்றாள் நிலா. ஆதித்யா நிலாவை கூர்ந்து பார்த்தான். நீங்கள் ஒரு சிறந்த துப்பறிவாளராக வந்திருக்கலாம் என்றான் ஆதித்யா. நான் ஒரு பத்திரிகையாளர், எங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் என குறும்புடன் கண்ணடித்தாள் நிலா. காலை 7 மணி. ஆய்வுக் கூட்டம், புலனாய்வு குழு. ஆதித்யா, சரவணன், நிலா, மீரா மற்றும் 5 குழு உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தனர். இன்று நாம் இந்த 2 கொலைகளையும் ஒருங்கிணைத்து பார்க்க போகிறோம் என பேசத் தொடங்கினான் ஆதித்யா. முதல் விஷயம், இந்த கொலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கிறது. 2 கொலைகளுக்கும் இடையே 48 மணி நேர இடைவெளி. முதல் கொலை நேற்று முன்தினம் இரவு, 2வது கொலை நேற்று இரவு. அப்படினால் என்றான் ஆதித்யா. அடுத்த கொலை இன்று இரவு என பதற்றத்துடன் கூறினான் சரவணன். ஆமாம், அடுத்த பலியாக போகும் நபர் யார் என்று உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. சார், நான் 15 வருட பழைய வழக்கை பற்றி முழுமையாக ஆராய்ந்தேன் என முன்வந்து கூறினாள் மீரா. சொல்லுங்கள் மீரா என்றான் ஆதித்யா. 15 வருடங்களுக்கு முன் கூவத்தூர் தாய் அன்னை இல்லத்தில் 25 குழந்தைகள் இருந்தனர். அந்த இல்லத்தின் நிர்வாகி ரமேஷ் குமார், அவருக்கு உதவியாக 3 பேர் மற்றும் சில நிதியுதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றாள் மீரா. அதில் சண்முகமும் விவேக்கும் இருந்தார்கள் இல்லையா என்றான் ஆதித்யா. ஆமாம் சார், ஆனால் இன்னும் 3 பேர் இருந்திருக்கிறார்கள், அவர்களில் ஒருவர் என்றாள் மீரா. யார் அவர் என்றான் ஆதித்யா. அந்த இல்லத்தின் தலைமை ஆசிரியை சரோஜா தேவி, வயது 65, தற்போது ஓய்வு பெற்று வேலூரில் வசிக்கிறார் என்றாள் மீரா. இன்னொருவர் என்றான் ஆதித்யா. ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி, அவர் பெயர் அண்ணாமலை, வயது 60, தற்போது திருச்சியில் வசிக்கிறார் என்றாள் மீரா. 3வது நபர் என்றான் ஆதித்யா. அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை சார். அந்த பெயர் இருந்த பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வழக்கின் முக்கிய பக்கங்களே காணாமல் போய்விட்டன என்றாள் மீரா. என்ன சொல்கிறாய் என்றான் ஆதித்யா. ஆமாம் சார், முழு வழக்கு கோப்பிலும் 5 பக்கங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் உண்மையில் அதில் 25 பக்கங்கள் இருந்திருக்க வேண்டும் என்றாள் மீரா. யார் இதை செய்திருக்க முடியும் என்றான் ஆதித்யா. அந்த வழக்கை கண்டு விசாரித்த அதிகாரி, அவர்தான் நம்முடைய தற்போதைய டிஜிபி அரவிந்த் சார் என்றாள் மீரா. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். டிஜிபி அரவிந்தா? சார், நான் டிஜிபி சாரை சந்தேகிக்கவில்லை. ஆனால் அந்த கோப்பு காணாமல் போனதற்கு அவர் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம் என்றாள் மீரா. நாம் உடனடியாக டிஜிபியை சந்தித்து பேச வேண்டும் என்றான் ஆதித்யா. காலை 9:30. டிஜிபி அரவிந்தின் அறை. ஆதித்யா, சரவணன், நிலா மூவரும் உள்ளே நுழைந்தனர். டிஜிபி அரவிந்த் தனது மேஜையில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் தீவிரமான சோர்வு படர்ந்திருந்தது. வாருங்கள் ஆதித்யா, என்ன விஷயம் என்றார் அரவிந்த். சார், 15 வருடங்களுக்கு முன்பு கூவத்தூரில் நடந்த அந்த வழக்கை பற்றி பேச வந்தோம் என்றான் ஆதித்யா. டிஜிபியின் முகம் கன நேரத்தில் மாறியது. அந்த வழக்கையா கேட்கிறாய் என்றார் அரவிந்த். ஆமாம் சார், அதில் 5 குற்றவாளிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் சண்முகமும் விவேக்கும் அடக்கம் இன்னும் 3 பேர் இருக்கிறார்கள் என்றான் ஆதித்யா. அவர்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்றார் அரவிந்த். எங்களுக்கு சரோஜா தேவி மற்றும் அண்ணாமலையை பற்றி தெரியும். ஆனால் அந்த 3வது நபர் யார் என்று தெரியவில்லை. அந்த பக்கம் கிழிக்கப்பட்டிருக்கிறது சார் என்றான் ஆதித்யா. டிஜிபி அரவிந்த் சிறிது நேரம் ஆழ்ந்த அமைதியில் இருந்தார். பின்னர் மெதுவாக எழுந்து தனது பீரோவில் இருந்து ஒரு பழைய கோப்பை வெளியே எடுத்தார். இதோ இந்த வழக்கு கோப்பின் முழு நகல் என்றார் அரவிந்த். சார், இது காவல் நிலைய ஆவணங்களில் இல்லையே, உங்களுக்கு எப்படி என்றான் ஆதித்யா.
ஏனென்றால் நான் தான் அதை மறைத்து வைத்திருந்தேன் என்றார் அரவிந்த். ஏன் சார் என்றான் ஆதித்யா. ஏனென்றால் இந்த வழக்கில் ஒரு பெரிய ரகசியம் புதைந்திருக்கிறது. அதை வெளியிடும் சூழல் அன்று எனக்கு அமையவில்லை என்றார் அரவிந்த். என்ன ரகசியம் சார் அது என்றான் ஆதித்யா. டிஜிபி அந்த கோப்பை திறந்தார். அதில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. கூவத்தூர் இல்லத்தின் பின்னணியில் 5 பேர் நின்று கொண்டிருந்தனர். இந்த புகைப்படத்தில் 5ஆவதாக நிற்பது யார் என்று பார் என அமைதியாக கூறினார் அரவிந்த். ஆதித்யா அதை ஊற்று கவனித்தான். முதல் நபர் சண்முகம், 2வது விவேக், 3வது சரோஜா, 4வது அண்ணாமலை. 5வது நபரை கண்டதும் அவன் உறைந்து போனான். இது என் அம்மாவா என்றான் ஆதித்யா. ஆமாம் ஆதித்யா, உன் தாய் சுதா விஜயகுமார். அவள்தான் அந்த இல்லத்தில் காப்பாளராக பணிபுரிந்தாள். அங்கிருந்த குழந்தைகளுக்கு நல்லது செய்ய போராடினாள். ஆனால் என்றார் அரவிந்த். ஆனால் என்றான் ஆதித்யா. அவள்தான் இந்த 4 பேரின் அக்கிரமங்களை முதலில் கண்டுபிடித்தாள். காவல் நிலையத்திற்கு சென்று புகாரும் கொடுத்தாள். ஆனால் அவளை மௌனமாக்க இவர்கள் சதி செய்தார்கள் என்றார் அரவிந்த். என்ன சொல்கிறீங்க சார் என்றான் ஆதித்யா. ஆமாம், உன் தாய் இந்த 4 பேரின் கொடூர சதியால் தான் கொல்லப்பட்டாள். அதுதான் கசப்பான உண்மை என்றார் அரவிந்த். ஆதித்யா திகைத்து நின்றான். தன் தாய் படுகொலை செய்யப்பட்டாளா இந்த 4 பேரால்? எப்படி சார், இது உண்மையா என்றான் ஆதித்யா. ஆமாம் ஆதித்யா, ஆனால் அன்று அவர்களிடம் அதிகாரமும் பணமும் இருந்ததால் என்னால் போதுமான ஆதாரங்களை திரட்ட முடியாமல் போனது. அதனால் வழக்கை என்னால் தொடர முடியவில்லை. உன்னை அனாதையாக விட மனமில்லாமல் நானே தத்தெடுத்தேன். உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றார் அரவிந்த். எனக்கு ஏன் இதை இவ்வளவு நாட்களாக சொல்லவில்லை என்றான் ஆதித்யா. உண்மையை அறிந்தால் நீ பழிவாங்க துடிப்பாய் என்று பயந்தேன் ஆதித்யா என்றார் அரவிந்த். ஆதித்யா அமைதியானான். அவனது ஆழ்மனதில் பெரும் புயல் வீசியது. தன் தாய் கொல்லப்பட்டாளா? அதற்கு இந்த 4 பேரும் தான் காரணமா? அப்படினால் இப்போது நடக்கும் கொலைகள்? சார், எனக்கு இதையெல்லாம் ஜீரணித்துக் கொள்ள சிறிது நேரம் வேண்டும் என்றான் ஆதித்யா. எனக்கு புரியுது ஆதித்யா, நீ போய் ஓய்வெடு என்றார் அரவிந்த். ஆதித்யா கனத்த இதயத்துடன் வெளியேறினான். மதியம் 12 மணி. கிரைம் பிரான்ச் உணவகம். ஆதித்யா தனியாக அமர்ந்திருந்தான். அவனது மூளை குழப்பத்தில் வெடித்துவிடும் போல் இருந்தது. தாய் கொல்லப்பட்டாளா? அப்படினால் இந்த இரக்கமற்ற கொலைகளை செய்வது யார்? நானா இல்லையா? நிலா மெதுவாக அவனை நெருங்கினாள். ஆதித்யா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்றாள் நிலா. இல்லை நிலா, எனக்கு எதுவுமே புரியலை என்றான் ஆதித்யா. உங்கள் அம்மாவை பற்றி டிஜிபி சொன்னது உண்மையா என்றாள் நிலா. அது உண்மையாகத்தான் இருக்கும், ஆனால் ஏதோ ஒன்று இதில் விடுபடுகிறது என்றான் ஆதித்யா. என்ன சொல்கிறீர்கள் என்றாள் நிலா. என் அம்மா இறந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இப்போது ஏன் இந்த கொலைகள் தொடங்க வேண்டும் என்றான் ஆதித்யா. உங்களுக்கு ஏதேனும் நினைவிருக்கிறதா என்றாள் நிலா. எனக்கு எதுவும் நினைவில்லை ஆனால் என்றான் ஆதித்யா. அப்போது மீரா மூச்சிறைக்க ஓடி வந்தாள். சார், சார், ஒரு அதிர்ச்சியான தகவல் என்றாள் மீரா. என்ன மீரா என்றான் ஆதித்யா. கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தி, அது உங்கள் அம்மாவின் பழைய உடைமைகளில் இருந்தது என்று தடயவியல் ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது என்றாள் மீரா. ஆதித்யா தூக்கி வாரி போட நிமிர்ந்தான். என்ன என்றான் ஆதித்யா. ஆமாம் சார், அது ஒரு பழங்கால நாவல் கத்தி. உங்கள் அம்மா அதை முன்னொரு காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் அவரது பழைய விரல் ரேகை பதிவுகளும் இருக்கின்றன என்றாள் மீரா. இது இது எப்படி சாத்தியம்? யார் இதை செய்தது என்றான் ஆதித்யா. தெரியல சார், ஆனால் உங்களை இந்த வழக்கில் குற்றவாளியாக சித்தரிக்க
யாரோ திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் என்று தோன்றுகிறது என்றாள் மீரா. அல்லது என நிலா குறுக்கிட்டு, உங்கள் அம்மாவின் மரணத்திற்கு நியாயம் கேட்கும் முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்றாள் நிலா. ஆதித்யா நிலாவை பார்த்தான். என்ன சொல்கிறீர்கள் நிலா என்றான் ஆதித்யா. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த கொலைகளை செய்யும் நபர் உங்கள் அம்மாவை கொன்றவர்களை பழிவாங்குகிறார். அதனால்தான் உங்கள் அம்மாவின் கத்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்றாள் நிலா. அப்படின்னா அந்த நபர் எனக்கு மிகவும் நெருங்கியவராகத்தான் இருக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. ஆமாம், உங்களுக்கு யார் மிகவும் நெருக்கமானவர்கள் என்றாள் நிலா. ஆதித்யா யோசித்து பார்த்தான். அவனுக்கு நெருக்கமானவர்கள் டிஜிபி அரவிந்த், சரவணன், அப்புறம் மீரா. நீங்களா என்றான் ஆதித்யா. சார் என மீரா அதிர்ச்சியில் திடுக்கிட்டாள். இல்லை, நீங்கள் இல்லை, வேறு யாரோ என்றான் ஆதித்யா. ஆனால் சார், உங்கள் வாழ்க்கையில் இவர்கள் மட்டும்தானே நெருங்கிய மனிதர்கள் என்றாள் மீரா. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த கத்தி உங்கள் அம்மாவின் உடைமைகளில் இருந்து எப்படி வெளியே வந்தது? அது உண்மையிலேயே யாரிடம் இருந்தது என்றாள் நிலா. எனக்கு தெரியாது நிலா, நான் அந்த கத்தியை பார்த்ததே இல்லை என்றான் ஆதித்யா. அப்படியென்றால் யாரோ உங்கள் அம்மாவின் உடைமைகளை திருடி அந்த கத்தியை கொலைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றாள் நிலா. கண்டிப்பாக அதான் நடந்திருக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. ஆனால் அதை யாரால் செய்ய முடியும்? உங்கள் அம்மாவின் உடைமைகள் இப்போது எங்கே இருக்கின்றன என்றாள் நிலா. எனக்கு தெரியாது, டிஜிபி சாரியிடம்தான் கேட்க வேண்டும் என்றான் ஆதித்யா. மாலை 3 மணி. டிஜிபி அரவிந்தின் அறை. சார், என் அம்மாவின் பழைய உடைமைகள் இப்போது எங்கே இருக்கின்றன என்றான் ஆதித்யா. அவற்றை நான் என் பாதுகாப்பில் தான் வைத்திருந்தேன் ஆதித்யா. நீ வளர்ந்ததும் உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்றார் அரவிந்த். ஆனால் என்ன சார் என்றான் ஆதித்யா. சில நாட்களுக்கு முன்புதான் கவனித்தேன். அவற்றில் சில பொருட்கள் காணாமல் போயிருந்தன. அந்த பழைய கத்தி, ஒரு குறிப்பேடு மற்றும் ஒரு புகைப்படம் என்றார் அரவிந்த். யார் அதை எடுத்திருக்க முடியும் என்றான் ஆதித்யா. எனக்கு தெரியவில்லை ஆதித்யா. ஆனால் ஒரு விஷயம், உன் அம்மாவின் குறிப்பேட்டில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அதை நான் பார்த்திருக்கிறேன் என்றார் அரவிந்த். என்ன பெயர் சார் என்றான் ஆதித்யா. உன் அப்பாவின் பெயர் என்றார் அரவிந்த். என் அப்பாவா? அவர் யார் சார் என்றான் ஆதித்யா. அவரை பற்றி உனக்கு தெரியாதா? நீ குழந்தையாக இருந்தபோதே அவர் இறந்து விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா என்றார் அரவிந்த். அவர் பெயர் என்ன சார் என்றான் ஆதித்யா. ஆதித்யா விஜயகுமார். அவர்தான் உன் தந்தை என்றார் அரவிந்த். என்ன, என் தந்தையின் பெயரையே எனக்கு வைத்திருக்கிறீர்களா என்றான் ஆதித்யா. ஆமாம், உன் தந்தை ஒரு நேர்மையான காவல் அதிகாரி. அவரும் இந்த கூவத்தூர் வழக்கில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் என்றார் அரவிந்த். என்ன சொல்கிறீர்கள் என்றான் ஆதித்யா. ஆமாம் ஆதித்யா, உன் தந்தை இந்த கூவத்தூர் இல்லத்தின் அக்கிரமங்களை விசாரித்துக் கொண்டிருந்த போதுதான் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் என்றார் அரவிந்த். அப்படின்றால் இந்த 5 பேரும் தான் என் தந்தை, தாய் இருவரின் மரணத்திற்கும் காரணமா என்றான் ஆதித்யா. அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஆதித்யா என்றார் அரவிந்த். ஆதித்யா சுவரில் ஓங்கி குத்தினான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. இப்போது எனக்கு எல்லாமே புரிகிறது என்றான் ஆதித்யா. என்ன புரிகிறது ஆதித்யா என்றார் அரவிந்த். இந்த கொலைகளை செய்யும் நபர் என் பெற்றோர் இருவரின் மரணத்திற்கும் பழிவாங்குகிறான் என்றான் ஆதித்யா. அது யாராக இருக்கும் என்றார் அரவிந்த். எனக்கு தெரியாது சார், ஆனால் அந்த நிழலை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் என்றான் ஆதித்யா. இரவு 7 மணி. கிரைம் பிரான்ச். ஆதித்யாவின் அறை. ஆதித்யா மேஜையில் அமர்ந்திருந்தான். அவன் முன்னே அந்த பழைய புகைப்படம் இருந்தது. அவனது தந்தை, தாய் மற்றும் அந்த 5 பேர்.
அவன் புகைப்படத்தை கூர்ந்து கவனித்தான். திடீரென்று அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இது என்றான் ஆதித்யா. அந்த புகைப்படத்தின் ஒரு மூலையில் மரத்தின் நிழலில் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அந்த சிறுவன் வேறு யாருமல்ல, அவனேதான். 15 வருடங்களுக்கு முன் நானும் அந்த இல்லத்தில் இருந்திருக்கிறேன். நானும் அந்த பயங்கரமான சம்பவத்தை என் கண்ணால் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்றான் ஆதித்யா. அவனது மூளைக்குள் ஒரு பயங்கரமான உண்மை மின்னல் என அடித்தது. நான் தான் இந்த கொலைகளை செய்கிறேனா? என் பெற்றோரின் மரணத்திற்கு என் ஆழ்மனமே பழி வாங்குகிறதா? ஆனால் எனக்கு ஏன் எதுவுமே நினைவில் இல்லை என்றான் ஆதித்யா. அவன் தலையை பிடித்துக்கொண்டு வேதனையில், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என கத்தினான் ஆதித்யா. இரவு 10 மணி. நிலாவின் இல்லம். நிலா தனது மடிக்கணினியின் முன்னே தீவிரமாக அமர்ந்திருந்தாள். அவள் ஆதித்யாவின் கடந்த காலத்தை பற்றி இணையத்தில் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது மின்னஞ்சலுக்கு ஒரு செய்தி வந்தது. அது ஒரு முகவரியற்ற ரகசிய மின்னஞ்சல். உண்மை உனக்கு தெரியுமா? ஆதித்யா தான் அந்த கொடூரமான கொலைகாரன். ஆனால் அவனுக்கு தான் செய்வதை பற்றிய சுய நினைவே இல்லை. அவன் தீவிரமான மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். நீதான் அவனை காப்பாற்ற வேண்டும். நிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். யார் இதை அனுப்பியது? இதை நான் ஆதித்யாவிடம் உடனடியாக சொல்ல வேண்டுமா என்றாள் நிலா. இரவு 11:30. ஆதித்யாவின் வீடு. ஆதித்யா தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனது கைகள் நடுங்கின. நான் உண்மையிலேயே ஒரு கொலைகாரனா என்றான் ஆதித்யா. அவன் எதிரே இருந்த பெரிய நிலை கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தான். நீ யார் என்றான் ஆதித்யா. நான் ஆதித்யா, நேர்மையான போலீஸ் அதிகாரி என்றான் ஆதித்யா. இல்லை, நீதான் அந்த நிழல் என்று அவனது மனச்சாட்சி சொன்னது. இல்லை இல்லை என்றான் ஆதித்யா. நீதான் நிழல். நீதான் இந்த கொலைகளை செய்தாய். உன் பெற்றோரின் கொடூர மரணத்திற்கு நீதான் பழிவாங்குகிறாய். உன் மனசாட்சி அதை மறக்க நினைத்தாலும் உண்மை அதுதான் என்று குரல் கேட்டது. அப்படின்னா நான் யார் என்றான் ஆதித்யா. நீதான் அந்த நிழல், நீதான் கொலைகாரன் என்று குரல் திரும்பச் சொன்னது. இல்லை என்று கத்தியபடி ஆதித்யா கண்ணாடியை ஓங்கி அடித்தான். கண்ணாடி சில்லுகள் நாலாபுறமும் சிதறித் தெரித்தன. அவனது கையிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக வழிந்தது. அவன் தன் இரத்தத்தை பார்த்தபடி நான் இந்த கொலைகளை நிறுத்த வேண்டும் என அலறினான் ஆதித்யா. உன்னால் முடியாது. நீ ஏற்கனவே 2 பேரை கொன்று விட்டாய். இன்னும் 3 பேர் பாக்கி இருக்கிறார்கள் என்றது அந்த குரல். நான் அவர்களை கொல்ல மாட்டேன் என்றான் ஆதித்யா. நீ கொல்வாய், ஏனால் நீதான் அந்த நிழல் என்றது குரல். ஆதித்யாவால் அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியவில்லை. அவன் சுருண்டு தரையில் விழுந்தான். அவனது கண்கள் மெல்ல மூடிக்கொண்டன. இரவு 12 மணி. ஆதித்யாவின் வீட்டிற்கு வெளியே கார்மேகம் சூழ்ந்த அந்த நள்ளிரவில் ஒரு மர்ம நபர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் அதே பழங்கால நாவல் கத்தி பளபளத்தது. அதில் அதே புதிரான குறியீடு செதுக்கப்பட்டிருந்தது. அவர் எந்த சத்தமுமின்றி மெதுவாக ஆதித்யாவின் வீட்டிற்குள் நுழைந்தார். ஆதித்யா, நான் வந்துவிட்டேன் என்று அந்த உருவம் இருளுக்குள் முணுமுணுத்தது. அத்தியாயம் 5. 3வது பலி. கொலைகாரன் காவல்துறையை விட ஒருபடி முன்னால் நகர்ந்து கொண்டிருந்தான். அதிகாலை 4:30. ஆதித்யாவின் இல்லம் படுக்கையறை. ஆதித்யா ஒரு கொடூரமான கனவில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான். கனவு கூவத்தூர் இல்லம். 15 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். ஒரு சிறுவன் மூளையில் ஒளிந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னே 5 நபர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு பெண்ணை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அந்த பெண் அவனது தாய்.
உன்னை மௌனப்படுத்த வேண்டும் என்று ஒரு கொடூர குரல் ஒலித்தது. நான் பயப்பட மாட்டேன், உங்கள் குற்றங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்றாள் அந்த பெண். அடுத்த நொடி ஒரு கத்தி மின்னியது. ஒரு அலறல் சத்தம் கேட்டது. சிறுவன் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறான். அம்மா என்று கத்திக்கொண்டே விழித்தான் ஆதித்யா. ஆதித்யா உடல் முழுவதும் வியர்த்து விறுவிற்க எழுந்தமர்ந்தான். அவன் மூச்சு வாங்கியது. கைகள் நடுங்கின. இது இது உண்மையிலே நடந்ததா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான் ஆதித்யா. அவன் தன் கையை பார்த்தான். இரத்தம் காய்ந்திருந்தது. நேற்று இரவு கண்ணாடியை உடைத்தபோது ஏற்பட்ட காயம் அது. நானா அந்த கொலைகாரன் என்று யோசித்தான் ஆதித்யா. அவன் எழுந்து சென்று ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். தெரு விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. தெருவின் மூலையில் ஒரு நபர் நின்று கொண்டு ஆதித்யாவின் வீட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். யார் அது என்று யோசித்தான் ஆதித்யா. அவன் கூர்ந்து பார்ப்பதற்குள் அந்த உருவம் இருளுக்குள் மறைந்தது. யாரோ என்னை கண்காணிக்கிறார்கள் என்று உணர்ந்தான் ஆதித்யா. அவன் உடனே தொலைபேசியை எடுத்து சரவணனை அழைத்தான். டேய், நீ எங்கே இருக்கிறாய் என்றான் ஆதித்யா. டேய், அதிகாலை 4:30 மணிக்கு என்னடா கேள்வி? நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றான் சரவணன். உடனே என் வீட்டுக்கு வா, யாரோ என்னை பின்தொடர்கிறார்கள் என்றான் ஆதித்யா. என்ன, இதோ உடனே வருகிறேன் என்றான் சரவணன். காலை 5:15 ஆதித்யாவின் இல்லம். சரவணன் விரைவாக வந்து சேர்ந்தான். டேய், நீ சொன்னது சரிதான். வெளியே ஒரு கருப்பு நிற கார் நின்று கொண்டிருந்தது. நான் வந்ததும் அது வேகமாக புறப்பட்டு சென்று விட்டது என்றான் சரவணன். காரின் எண் தெரிந்ததா என்றான் ஆதித்யா. இருட்டாக இருந்ததால் தெரியவில்லை. ஆனால் நேற்று கொலை நடந்த இடத்திலும் ஒரு கருப்பு காரை பார்த்ததாக மீரா சொன்னாள் என்றான் சரவணன். அதாவது கொலைகாரன் என்னையும் கண்காணிக்கிறான் என்றான் ஆதித்யா. அப்படித்தான் தோணுகிறது என்றான் சரவணன். ஆனால் ஏன்? நான் இன்னும் யாரையும் நேரடியாக சந்தேகிக்கவில்லையே என்றான் ஆதித்யா. ஒருவேளை நீ உண்மைக்கு மிக அருகில் வந்துவிட்டாய் போலும் என்றான் சரவணன். என்ன உண்மை என்றான் ஆதித்யா. அதைத்தான் நாம் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் சரவணன். காலை 7 மணி. கிரைம் பிரான்ச் அலுவலகம். ஆய்வு கூட்டம். ஆதித்யா, சரவணன், நிலா மற்றும் மீரா அமர்ந்திருந்தனர். இன்று நாம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறோம் என்றான் ஆதித்யா. 15 வருடங்களுக்கு முன் கூவத்தூரில் 5 குற்றவாளிகள் இருந்தனர். அவர்களில் 2 இறந்துவிட்டனர். 3வது நபர் யார் என்றான் ஆதித்யா. சார், நான் அதை ஆராய்ந்து விட்டேன் என்று முன் வந்து கூறினாள் மீரா. சொல்லுங்கள் மீரா என்றான் ஆதித்யா. அந்த 3வது நபர் அண்ணாமலை. 60 வயது நிரம்பிய ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி. தற்போது திருச்சியில் வசிக்கிறார். அவர்தான் அன்று அந்த இல்லத்தில் நடந்த குற்றங்களை மறைக்க உதவியவர் என்றாள் மீரா. அவரை உடனே பாதுகாப்பில் எடுக்க வேண்டும் என்றான் ஆதித்யா. ஆமாம் சார், கொலைகாரன் அடுத்ததாக அவரைத்தான் தேடுவான் என்றாள் மீரா. சரி, நானும் சரவணனும் உடனே திருச்சி செல்கிறோம். நீங்கள் இங்கே விசாரணையை தொடருங்கள் என்றான் ஆதித்யா. காலை 9 மணி. சென்னை திருச்சி நெடுஞ்சாலை. ஆதித்யா காரை ஓட்ட சரவணன் அருகில் அமர்ந்திருந்தான். டேய், இந்த வழக்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது என்றான் சரவணன். எப்படி சொல்கிறாய் என்றான் ஆதித்யா. முதலாவதாக கொல்லப்பட்டவர் பணக்காரர், 2வதாக கொல்லப்பட்டவர் பைபிசாய். இப்போதைய இலக்கு ஒரு முன்னாள் காவல் அதிகாரி. இந்த தகவல்கள் எல்லாமே மிகவும் இரகசியமானவை. கொலைகாரனுக்கு இதெல்லாம் எப்படி தெரிகிறது என்றான் சரவணன். அதுதான் மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது என்றான் ஆதித்யா. உனக்கு யாராவது மேலே சந்தேகம் இருக்கிறதா என்றான் சரவணன். இல்லை என்றான் ஆதித்யா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுடா. இந்த தகவல்கள் எல்லாமே டிஜிபி அரவிந்த் சாமியிடம் மட்டும்தான் முழுமையாக இருக்கின்றன.
என்றான் சரவணன். நீ டிஜிபியை சந்தேகிக்கிறாயா என்றான் ஆதித்யா. இல்லை, ஆனால் அவரிடமிருந்து இந்த தகவல்கள் வேறு யாராவது மூலமாக கசிந்திருக்கலாம் என்றான் சரவணன். அவசரப்பட்டு யாரையும் சந்தேகிக்க வேண்டாம் என்றான் ஆதித்யா. காலை 11:30 திருச்சி, அண்ணாமலையின் இல்லம். ஆதித்யாவும் சரவணனும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அண்ணாமலை சார் இருக்கிறீர்களா என்றான் ஆதித்யா. 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் வெளியே வந்தார். யார் நீங்கள் என்றார் அண்ணாமலை. நான் ஏசிபி ஆதித்யா, இவர் இன்ஸ்பெக்டர் சரவணன். 15 வருடங்களுக்கு முன் கூவத்தூரில் நடந்த வழக்கை பற்றி பேச வந்தோம் என்றான் ஆதித்யா. அண்ணாமலையின் முகம் வெளிரியது. அந்த வழக்கா? அது என்றோ முடிந்துவிட்டது என்றார் அண்ணாமலை. இல்லை சார், அதில் சம்பந்தப்பட்ட சண்முகமும் விவேக்கும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றான் ஆதித்யா. அண்ணாமலை அதிர்ச்சியில் நிலை குலைந்தார். நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் சார் என்றான் ஆதித்யா. நான் உண்மையை சொல்கிறேன். அன்று நடந்தது என்னவென்றால் என்று அண்ணாமலை பேசத் தொடங்குவதற்குள் வீட்டின் கதவு பலமாக உடைக்கப்பட்டது. ஆயுதங்களுடன் 4 நபர்கள் உள்ளே நுழைந்தனர். அண்ணாமலை, நீ உண்மையை சொல்லக்கூடாது என்று கத்தினான் ஒருவன். ஆதித்யா உடனே தனது துப்பாக்கியை எடுத்தான். நிறுத்துங்கள், நான் போலீஸ் என்றான் ஆதித்யா. அங்கே கடும் சண்டை உருவானது. ஆதித்யாவும் சரவணனும் அவர்களை சமாளித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒருவன் அண்ணாமலையை நோக்கி கத்தியுடன் பாய்ந்தான். அவரை தொடாதே என்று கத்தினான் ஆதித்யா. ஆனால் அதற்குள் அந்த மர்ம நபர் அண்ணாமலையின் நெஞ்சில் கத்தியால் குத்திவிட்டு தப்பினான். ஆதித்யா ஓடி வந்து அண்ணாமலையை பிடித்தான். அண்ணாமலை சார், யார் அவர் என்றான் ஆதித்யா. அண்ணாமலை மூச்சு திணறியபடி, உனக்கு மிகவும் நெருங்கியவர் என்றார் அண்ணாமலை. யார் அவர்? பெயர் சொல்லுங்கள் என்றான் ஆதித்யா. சரவ என்றபடி அண்ணாமலையின் உயிர் பிரிந்தது. ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்தான். மாலை 4 மணி. கிரைம் பிரான்ச் அலுவலகம். திருச்சியிலிருந்து திரும்பிய ஆதித்யா தீவிர யோசனையில் இருந்தான். கொலைகாரன் நம்மை விட ஒரு படி முன்னால் இருக்கிறான் என்றாள் நிலா. ஆமாம், நமது ஒவ்வொரு நகர்வும் அவனுக்கு தெரிகிறது என்றான் ஆதித்யா. அப்போது நிலா தனது மடிக்கணினியை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தாள். ஆதித்யா, நிழல் என்ற பெயரில் எனக்கு ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கிறது. அடுத்த பலி சரோஜா தேவி என்று அனுப்பியிருக்கிறான் என்றாள் நிலா. அந்த மின்னஞ்சலின் ஐபி முகவரியை சோதித்துப் பார் நிலா என்றான் ஆதித்யா. நிலா சோதித்து பார்த்துவிட்டு, கடவுளே, இந்த மின்னஞ்சல் நமது கிரைம் பிரான்ச் அலுவலக கணினியில் இருந்துதான் அனுப்பப்பட்டிருக்கிறது என்றாள் நிலா. அப்படியானால் கொலைகாரன் நமக்குள்ளேயேதான் இருக்கிறான் என்றான் ஆதித்யா. ஆதித்யா அனைவரையும் பார்த்தான். இனி இந்த வழக்கை பற்றி யாரும் தனித்தனியாக செயல்பட வேண்டாம், நான் மட்டுமே இதை விசாரிப்பேன் என்றான் ஆதித்யா. இரவு 9:30. நிலாவின் இல்லம். நிலா தன் அறையில் எழுதி முடித்துவிட்டு ஜன்னல் வழியே பார்த்தாள். வெளியே அதே கருப்பு ஜாக்கெட் அணிந்த உருவம் நின்று கொண்டிருந்தது. அந்த உருவம் மெதுவாக வீட்டின் கதவை தட்டியது. நிலா பயந்தபடியே சென்று கதவை திறந்தாள். ஆதித்யா, நீதானா என்றாள் நிலா. கதவின் வெளியே நின்றிருந்த நபர் தன் முகமூடியை கழற்றினார். அவரை பார்த்ததும் நிலா உறைந்து போனாள். நீங்களா என்றாள் நிலா. தொடரும்.